செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுதுலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க மீது அவதூறு பரப்புறாங்க, வேணும்னே திட்டமிட்டு எங்க மேல பழி போடுறாங்க, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. வீரவசனம் பேசிட்டு தலைமறைவாயிடுவாரு. எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கலைஞர் காலத்துல இருந்தே அதெல்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகி வருவாங்க. அவங்க ஒரு பேட்ச் மினிஸ்டர் ஆகும்போது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுவாங்க. எப்படி ஊழல் பண்ணலாம், அது எப்படி சமாளிக்கலாம், கேஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை டீல் பண்ணலாம், ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பாவம் மற்ற கட்சிகளே அது தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. திமுகவை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மக்கள் கிட்ட வைக்கிற விஷயமே என்னன்னா, நாங்க வந்தா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஏன்னா தமிழகத்துல மக்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அதனால வச்சு கொஞ்சம் உருட்டுவாங்க. சர்க்காரில் ஒரு டைலாக் வரும், அந்த பிராண்டை அழிக்கிறது தானே நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறது தானே நான் ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜி அவ்வளோ க்ளோஸ். இப்போ ஏவாவேல் அவர் வீட்டில் ரைட் நடந்தப்போ நீங்கள் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார், இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு டெம்ப்ளேட்டாக அவங்க வச்சுருக்காங்க, அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு. சரி, செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ விஷயம் நடக்குது, ஏன் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கூட கொடுக்காம இருக்கிறது? திமுக எதிர்கட்சியாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் போராட்டக்காரர்களாக மாறுவாங்க, மக்கள் கூட அப்போதான் நிற்கவே செய்வாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. நான் உங்க நவீன். நான் ஒரு வடிவேல் சாரோட டைலாக் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது பில்டப் பண்றோமோ இல்ல பீலா விடுறோமோ, என்ன பண்ணாலுமே இந்த உலகம் நம்மள தான் உத்து பார்க்கணும். ஸோ வெயிட், இது நீங்க யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கு, நான் கெஸ் பண்றேன். செந்தில் பாலாஜி கரெக்டா பொருந்துன்னு நினைக்கிறேன் இந்த டைலாக். ஏன்னா அவர் கைது ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் அவரை பத்தின நியூஸ் அப்படின்றது டெய்லி ஏதோ ஒரு கேஸ்ல அண்ணா மாட்டிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் அந்த மின்துறையில் ஏற்பட்ட அந்த ஊழல், அதன் பிறகு எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்தது, இப்போ டாஸ்மாக் ஊழல். பாவம் எல்லாம். அது மட்டும் இல்லாம அந்த குதிரை பேரம் விவகாரத்துல கூட மாட்டினாரு, அதை விட்டுட்டீங்களே, அது ரொம்ப ட்ரெண்டிங் இல்லையா? அது மாதிரி அண்ணா மாட்டிட்டே இருக்காரு. உயர்நீதிமன்றம் அடிச்சு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே உச்சநீதிமன்றம் போனாரு, அங்க போயிட்டு இப்போ முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. இப்பதான் அண்ணன் நிம்மதியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுதுலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க மீது அவதூறு பரப்புறாங்க, வேணும்னே திட்டமிட்டு எங்க மேல பழி போடுறாங்க, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. வீரவசனம் பேசிட்டு தலைமறைவாயிடுவாரு. ஆமா, தலைமறைவு கூட பரவாயில்ல, எதுக்கு நீங்க முன்ஜாமீன் எதுக்கு வாங்குறீங்க? இப்போ என் மேல தவறே இல்லை, நான் எதுக்கு போய் முன்ஜாமீன் வாங்கணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் இல்லையா? விசாரணை கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே போயிட்டு இதுதாங்க நடந்துச்சு, சோ எங்க மீது தவறு இல்லைன்னு என்னால வாதம் பண்ண முடியும். ஆனா நீங்க அவருக்கு தெரியும்ல, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தெரியும்ல நம்ம எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கோம், எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அது உறுத்தும் இல்லையா கொஞ்சமாச்சும். அதனுடைய வெளிப்பாடு தான். அதுவும் அண்ணனுக்கு என்ன பயம்னா, ஒரு வழக்கில் அவர் கைது பண்ணாங்க அப்படின்னா லைனாக நிறைய வழக்குகள் இருக்குது, மொத்தமாக போட்டு கடைசி வரைக்கும் அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் தான். அதனால தான் இவ்வளோ பதட்டம் அவருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் சிபிஐ அவரை கைது பண்ணாங்க, அப்போ பெருசாக அவர் ட்ராமாலாம் பண்ணார், அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு அவர் பயப்படல. பட் இப்போ என்ன பயப்படுறாரு அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு, கடந்த ஆட்சி மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் விட்டுருவாங்க அப்படி இல்லை. இந்த ஆட்சி குறிப்பாக செந்தில் பாலாஜி மீது தனிப்பட்ட ஒரு கோவத்திலே முதல்வர் இருக்கார். ஏன்னா கரூரில் நடந்ததுக்கு அவர் தான் காரணம்ன்றது விஜய் அவர்கள் நம்புறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருந்துச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. கொஞ்சம் அவர் ரிலீஃபாக இருப்பார், அவங்களோட தலைவர்களும் ரிலீஃபாக இருப்பாங்க. இல்லை, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நிறைய பேர் விஜய் அவர்கள் இந்த கரூர் கணக்கு முடிக்கிறதுக்காக பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை முன்வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மட்டுமே ரீசன் கிடையாது. ஏன்னா இவங்க ஊழலே பண்ணலை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. நிறைய உண்மையான ஆதாரங்கள்லாம் இடி வெளியே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அவரே நம்ப மாட்டார். அவர் சொல்றாரு, நான் பண்ணவே இல்லைங்க, நம்புங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படின்னா, நாளைக்கு ஸ்டாலின் சாரோ இல்ல உதயநிதி சாரோ நான் தான்ப்பா ஊழல் பண்ண அப்படின்னு சொன்னாலும், தலைவா உனக்கு தெரியாது, நீ அமைதியா உட்கார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு தெரியும் இல்லையா கடந்த ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நடந்து, மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த கூட்டம் சொன்னது ஒரு க்ரௌட் இருக்கு, அதாவது என்ன பண்ணாலும் நாங்கள் அண்ணனுக்காக முட்டு கொடுப்போம், சின்னவருக்காக, அடுத்து இன்பநிதிக்காக முட்டு கொடுப்போம்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதை விட்டு அவங்க என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது. நாளைக்கு கலைஞரை எழுந்து சொன்னாலும்
நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு அப்படின்னு நினைக்கிற கூட்டம் அது. ஸோ நான் மக்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம செந்தில் பாலாஜியோ இல்லை வந்து திமுக சார்ந்தோ ஒரு முறை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மக்கள் மைண்ட் செட் இருந்துமா இன்னும் பைத்தியக்காரன்னு நினச்சின்னு இல்லை நீ என்ன சொன்னாலும் நம்புவா அப்படின்ட்டு. இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இவங்க சொன்ன பொய்யை மக்கள் கண்டுபிடிச்சதால் தான் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் அதை கூட அவங்க உணராமல் திரும்ப திரும்ப அதே பொய்யை சொல்கிறதுனால இன்னும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது இன்னும் தான் அதிகமாகும். இல்லை இதில் இன்னொரு விஷயமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அடுத்து வந்து வேலு அவர்கள், சேகர் பாபு அவர்கள், இவங்க மீது கூட வந்து இருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வர போகிறதா தாவேக அரசு அந்த அரசியல் புரிசலான ஒரு பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவை மட்டுமே டார்கெட் பண்றாங்க, திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணல. இவங்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் மேபி இவங்க மீது வந்து இந்த ஊழல்கள்லாம் கொண்டு வரலாம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து திமுகனா பிடிக்கல, ஸோ எப்படியாவது வந்து அவங்கள நோண்டிட்டே இருக்கணும், அவங்களை எப்படியாவது பிடிச்சி உள்ள வச்சிடணும் அப்படின்னே பார்த்துட்டு இருக்காரு. விஜய்க்கும் திமுக ஆமா, ஏன்னா இவங்க பண்ணியிருக்காங்க, அதனால வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுடைய பேச்சுக்களும் அது மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதனாலதான் அவங்கள வந்து பிடிக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் வந்து பர்சனலா அட்டாக் பண்றாரு. விஜயோடைய எண்ணம் மட்டும் கிடையாது, மக்களோட எண்ணம். நான் சொல்லுவேன், நீ என்னுடைய காசை கொள்ளையடிச்சு நீ வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அவனுக்கு முன்னாடி சாப்பாடு கூட அவனுக்கு வழி இல்லாம இருந்திருக்கும், ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட வழி இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் வந்து பல காலேஜ் வச்சிருக்கான். அப்ப எங்கன்றா வந்துச்சு இந்த சொத்து? அவன் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு 30,000 40,000 தான் சம்பாதிக்கிறான். நீங்க என்னன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரீங்க இவ்வளோ வந்து சம்பாதிக்கிறேன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா மக்களுக்கு? ஸோ அது முதல்வர் எப்படி இருக்காரு அப்படின்னா, மக்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் வந்து செய்வார். ஸோ மக்களோட ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இந்த ஊழல்லாம் விசாரிப்போம். ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கூட சொன்னார், என்ன சொன்னார், எடப்பாடி ஆட்சியில் நடந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம், எல்லா அமைச்சர்களும் நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாம அந்த கோடநாடு வழக்கும் கூட நாங்கள் வந்து இது பண்ணுவார், அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்றது கணக்கு பண்ணார். இது ஒன்று கூட நிறைவேற்றல. அது அதிமுக என்ன சொல்ல, நாங்கள் வந்து திமுக பண்ண ஊழல்கள்லாம் கொண்டு வரோம். ஆனால் 2 பேருமே உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கூட வந்து அதிமுக காலகட்டத்தில் பண்ண ஊழல்களை திமுக வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி போட்ட வழக்குகள் தான். ஸோ அதாவது அதிமுகவில் இருக்கும்பொழுதும் அவர் அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு, திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே தான் மெயின்டைன் பண்றாங்க. அப்போ வந்து நாங்கள் ஏதோ தெரியாம போட்டுட்டோம் அப்படின்னு திமுக வேற அதை வந்து மடைமாட்டுறாங்க. அதே அப்ப ஏதோ ஒண்ணு தெரியாம தவறான தகவல் அவரு பண்ணலையா, அவரு கீழே இருக்கிறவங்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு அப்படியே மழுப்பி அதை வந்து எப்படியெல்லாம் முழு பூசணிக்காவை அந்த சாப்பாட்டுல வந்து ஒளிச்சு வச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுக வந்து இதையும் எக்ஸ்பெக்ட் அவங்க அதான் கத்துக்கணும். நம்பலாம் மற்ற கட்சிகள்லாம் எப்படி வந்து ஒரு ஊழல் பண்ணிட்டு அதை மறைக்கணும், எப்படி வந்து அதை திசை திருப்பணும், இதெல்லாம் வந்து திமுக எக்ஸ்பர்ட். இப்போ இருந்து இல்லை, கலைஞர் காலத்துல இருந்தே வந்து அதெல்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகி வருவாங்க. அவங்க வந்து ஒரு பேட்ச் மினிஸ்டர் ஆகும்போது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுவாங்க. எப்படி ஊழல் பண்ணலாம், அது எப்படி வந்து சமாளிக்கலாம், கேஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை வந்து டீல் பண்ணலாம். ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். பாவம் மற்ற கட்சிகளே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இல்லை இன்னொரு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போது அதிமுகவில் வந்து அரசியலுக்காக போய் ட்ரெயின் ஆகிப்பாங்க, அதுவே திமுகவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் காலங்காலமா வந்து நடந்துட்டு இருக்குன்னு மக்கள்லாம் வந்து கருத்து தெரிவிச்சுட்டே வராங்க. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட வந்து தெரியவே இல்லை. அதே போல திமுகவை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மக்கள் கிட்ட வைக்கிற விஷயமே என்னன்னா, நாங்கள் வந்தா தமிழ்நாடு வந்து சிங்கப்பூரா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தமிழகத்துல சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு, அதாவது வச்சு கொஞ்சம் உருட்டுவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம எங்க ஆட்சியில தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முந்தைய ஆட்சி காலத்துல அதிமுக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க பெயர் சூட்டுறது, இது போன்ற வேலைகள்ல தான் வந்து அவங்களும் ஈடுபடுவாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ நாள் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் இல்லையா என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இது கடைசி வரைக்கும் திமுகவுக்கு புரியாதனால தான் இப்படி ஒரு விஷயமே அவங்களுக்கு நடந்திருக்கு. அது இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திமுக இப்போவே வந்து தான் தான் ஆட்சியில் இருக்க மாதிரி வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, திமுக தான் ஆட்சி பண்ணுது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எப்போ வந்து அவங்க அந்த கனவுல இருந்து எழுந்துக்க போறாங்க அப்படின்ற கேள்விகளும் வைக்கிறாங்க மக்கள். வந்து ஏன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம அவங்க அதிமுக கிட்ட தோத்துருந்தா கூட இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட சம்பளம் வாங்கின விஜய் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு அப்படின்றத
அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. இன்னொருபுறம் வந்து இந்த சர்க்காரில் ஒரு டைலாக் வரும், அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறது தானே நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் வந்து ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கும் வந்து செந்தில் பாலாஜி அவ்வளோ க்ளோஸ். அதாவது ஸ்டாலின் சார் என்ன பண்ணா, நீலாம் பாரு இவனை பார்த்து கற்றுக்க, இவரை பார்த்து கற்றுக்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஊழல் பண்ணுற பணத்தை வந்து மொத்தமாக அவர் தான் அங்கே தான் கொடுத்து வச்சிருக்காருன்ற மாதிரியான தகவல் இருக்கு. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாருப்பா. அந்த டைலாக் வந்து பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் முதல்ல சிக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களா தான் இருக்காரு. அதாவது திமுக ஏதாவது கேஸ் இருந்தா எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி கூட்டாக தம்பி மேல போடுங்க, தம்பி பார்த்து போகல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் திமுக இருக்கு. இப்போ ஏவாவேல் அவர் வீட்டில் ரைட் நடந்தப்ப நீங்க ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார், இது வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படி டெம்ப்ளேட்டாக அவங்க வச்சிருக்காங்க, அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு. சரி, செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ விஷயம் நடக்குது, ஏன் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கூட கொடுக்காம இருக்கிறது வரைக்கும்? இப்போ ஏவாவேலுனா வந்து உங்களுடைய ஆளு, செந்தில் பாலாஜி மட்டும் எங்கள் அண்ணன் மட்டும் என்ன அப்போ? ஏன்னா அவர் செஞ்ச தப்ப உங்களாலையும் மறுக்க முடியல, மறுக்கிறதுக்கு உங்ககிட்ட பாயிண்டே இல்ல. பாயிண்ட் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? அங்கதானே வரும். நீ வாய் திறக்காம இருக்கிறதே வந்து நல்லதுதான், திறந்தா நமக்கே திரும்ப வந்துடும் அது. அதுதான் அவங்களுக்கு ஒரு பயமே. ஏன்னா இப்போதைக்கு அவங்களால எதுவும் பேச முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஆதாரத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சிருக்காங்க. இது ஒன்றும் அவங்க ஆட்சி கிடையாது. நீங்கள் சொன்ன ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆட்சியாக இருந்தால் என்னாலும் வந்திருக்கோம், தொட்டுப்பார் சீண்டிப்பார் நாங்களா அப்படி இப்படின்ட்டு டைலாக் வந்திருக்கோம். பட் இப்போ எதுவுமே வராத மாதிரி தெரிஞ்சிருக்கோம்ல, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஆட்சி மாறிடுச்சு, அவங்க வந்து நியாயமாக நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம போலீஸ் நம்ம ஆட்சியில் இருந்த போலீஸ் மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு. அதே போல மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அது என்னப்பா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தேடும் பொழுது மட்டும் கரெக்டா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி டிஎம்கேக்கு இந்த 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 நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிப்பார் அண்ணன். முன்னாடி போன முறை பார்த்துருப்பீங்க, நெஞ்சுவலி ட்ராமா பார்த்துருப்பீங்க, கரூரில் நடந்ததை வந்து பார்த்துருப்பீங்க. அதான் ஒரு சீசனல் ஆக்டர் மாதிரி தான் அவர். ரெடியாக இந்த கேஸ் வரப்போது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோ, இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாமே திமுகவுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். யாராவது நல்லா பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு கேஸ்னா மட்டும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட் தான் திமுக. ஆமா, இது எல்லாமே மக்கள் வந்து கருத்தா வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு தப்பு பண்ணுவாங்க, அது தப்புன்னு தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க, மக்களுக்கு புரியாத அளவுக்கு பண்ணுங்க. அதுதான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் இவ்வளோ ஆண்டு காலம் அவங்க சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஆமா, ஏதோ படத்துலதான் பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த விஞ்ஞான ஊழல் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இவங்க தான். ஆமா, காத்துல கூட ஊழல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கருத்துல தெரிவிக்கிறாங்க. வெறும் காத்து தான், அதுல எத்தனை கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம நீதிமன்றம் போச்சு, அதுக்கப்புறம் விசாரணை, அதெல்லாம் ஒரு புறம். ஆனா வெறும் காத்தை மட்டுமே வச்சு ஊழல் பண்ண ஒரு இதான் வந்து திமுக. காத்து மட்டும் கிடையாது, தண்ணி, எல்லாமே உங்களுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து பண்ணக்கூடியவங்க தான் வந்து திமுக. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அறிமுகப்படுத்தின திமுக ஆட்சி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி வந்து பெரும்பாலும் இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கூட அவர் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து அதே போல இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சதும் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து ஒரு சில பேர்லாம் தெரிவிச்சிருக்காங்க, நாங்க அந்த காலத்துல இருக்கும்போது ஓட்டுக்கு அப்பவே 2 ரூபாய் 1 ரூபாய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்படின்ற ஒரு தகவலுமே நான் கேட்டிருக்கேன், என் காதல நானுமே கேட்டிருக்கேன். ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட் செட்டர் தானே, விஷயங்கள் பண்ணிருக்காங்கல்ல. அது வந்து இவ்வளோ இத்தனை வைக்கிறது ஒரு 50 வருஷமா மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா அதை தாண்டி பண்றாங்கன்னா வேற லெவல் தான். அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் வந்து இந்தியாவில எந்த கட்சிக்கும் கிடையாது. திமுக மாதிரி ஊழல் பண்றதுக்கோ, அதை வந்து மறைக்கிறதுக்கோ, கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கோ, சென்ட்ரல்ல எந்த ஆட்சி வந்தாலும் வந்து போயிடுவாங்க. அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், போயிடுவாங்க. மந்திரி சபையில பதவி வாங்கிப்பாங்க. அவங்க இருக்கும்போது தான் நீட்டை கொண்டு வந்தாங்க, காவிரி இஷ்யூ அவங்களால தான் கிரியேட் ஆச்சு, சொல்லி எல்லாமே சொல்லிடலாம். ஆனா அதே திமுக தான் இப்போ வந்து நீட்டை எதிர்த்து போராடும், காவிரிக்காக போராடும். எதிர்கட்சியா ஆனதுக்கு அப்புறம் நல்ல கட்சியா மாறிடும், மக்களுக்கான கட்சியா மாறிடும். அதுதான் சொல்லுவாங்க அரசியல் விமர்சகர் எல்லாம், திமுக எதிர்கட்சியா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தான் போராட்டக்காரர்களா மாறுவாங்க, மக்கள் கூட வந்து அப்பதான் வந்து நிக்கவே செய்வாங்க. அப்பதான் வந்து இங்க நிறைய பெண்கள்லாம் வந்து தாலி அறுப்பு நடக்குது, டாஸ்மாக் மூடுன்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்த்து போடுவாங்க, அவங்க இதுல போராடுவாங்க. ஆமா, அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பாங்க, அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, மக்கள் என்ன முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி திமுகவுக்கு வந்து சீசன் ஒரு பிரச்சனை வச்சிருப்பாங்க. இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்தா காவேரி இஷ்யூ, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா முல்லை பெரியார் இஷ்யூ, நீட் இஷ்யூ. எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கல அப்படின்னா வந்து சரி ஒரு கருப்பு டப்பாவை எடுத்துட்டு வா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அது 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 அப்போ சப்ஜெக்டாவே இருக்காது. இதுதான் திமுக சீசன் ஒன்று வச்சிருப்பாங்க.
எதுவுமே இல்லைன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ப்ராப்பர் டெம்ப்ளேட்டாகவே இருக்கும். இந்த மாதம் ஆனால் திமுக அது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, நீங்கள் சொன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதம் ஆனால் இந்த போராட்டம் திமுக நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ காவேரி கூட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதாவது மக்கள் மத்தியில என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா செய்ய மாட்டாரா? ஆனா அந்த கேள்விக்குமே வந்து நமக்கு விடை கிடைக்காமலே வந்து இருக்கு. இனி வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆவலோட தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே கொண்டு வந்து ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னா உண்மையாவே தாவைக்கா வந்து ஊழலை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியை தான் உருவெடுத்திருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வரும்பொழுது நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பரவாயில்ல, ஆட்சி மாற்றம் வந்து நம்பி ஓட்டு போட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற நிறைய ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்க. இதுக்கு விஜய் சார் ஸ்டைலே நான் வந்து பதில் சொல்லிடுறேன். நியாயம்தான் ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும், பட் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். ஸோ இந்த முறை மிஸ் ஆகிட்டாரு. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அந்த நல்ல செய்தி தமிழக மக்கள் பார்ப்பாங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.